இருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர். எத்தனை கைஸ் இப்போ பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிச்சோம். எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 350 ரூபாய்க்கு தான் ஃபுல்லாக. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எத்தனை மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா 4:50க்கு இந்த இடத்துக்கு. லாஸ்ட் டோலுக்கு முன்னாடி வர ரோடெல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லைங்க, குண்டும் குழியுமா தான் இருக்குது. சென்னையோட லாஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் மட்டும் டிராஃபிக் வந்து பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவா 6Gல தான். இது வந்து வாட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். அதுவும் லாங் டிராவலாக தான் இருக்க போகுது. கோயம்புத்தூர் டு சென்னை ஒரு லாங் ட்ரிப் போக போகிறோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 500 கிலோமீட்டர் வருது. நாங்கள் வந்து மண்டே மார்னிங் 3 o'clock போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங்கில் வந்து இன்ட்ரோ எடுத்தால் வெளிச்சம் இருக்காது, அதனால் நல்லா இருக்காது, வீடியோ கிளியராக இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஐஃபோனாக இருந்தாலும் சரி கோப்ரோவாக இருந்தாலும் நைட்டு விசிபிளாக இருக்காது. அதனால வந்து நாங்கள் இப்போ வந்து காலையிலே எடுத்துட்டோம். நாங்கள் வந்து எந்த வண்டியில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆக்டிவா 6Gல தான் போக போகிறோம். இது வரைக்கும் யாரும் எத்தனை பேர் அந்த மாதிரி வண்டியில் போயிருப்பாங்க தெரியல. இந்த மாதிரி லாங் ட்ராவலுக்கு நாங்கள் போக போகிறோம். போகும்போது எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது, எந்தெந்த இடத்துல நிறுத்துறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 days பிளான் பண்ணியிருக்கோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி கணக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சென்னை போகிறதுக்கு ரைட் ஆயிரும். எவ்வளோ மணி நேரம் கணக்கு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மேப்பில் 9 hours போட்டிருக்கு. எங்கள் கணக்கு படி நாங்கள் ஒரு 12 hours பிளான் பண்ணியிருக்கோம். 100 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆக்டிவா நிறுத்தினா தான் வண்டியில் நாங்கள் போய் சென்னை சேர முடியும். இல்லாட்டி வண்டியோட சேர்ந்து எங்கேயும் நிற்கிற இல்லாமல் வந்துடும். அதனால 100 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஸ்டாப் பண்ணுவோம். நாங்கள் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் அடிப்போம். பெட்ரோலுக்கு எவ்வளோ வருது, அப்புறம் ஃபுட் சாப்பிடும்போது ஃபுட்டுக்கு எவ்வளோ வந்து அந்தந்த டயத்தில் நாங்கள் சொல்லிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துக்கு தான் வந்திருக்கோம். சிங்கானூர்ல வந்து நான் உக்கடத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து நான் சஃபீரை பிக் பண்ணிட்டு தான் லாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தோம். ஆனால் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. நான் சஃபீருக்கு கால் பண்ணேன், தலைவனுக்கு காலை எடுக்கவே இல்லை, தூங்கிட்டான்னு என்னன்னு தெரில. இப்போ நான் வந்து உக்கடத்தில் வெயிட் பண்ணி சஃபீர் கால் பண்ணிவிட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு நம்ம லாக் ஸ்டார்ட் பண்ணோம். சஃபீரை பிக் பண்ணியாச்சு. என்னடா 3:30க்கு லாக ஸ்டார்ட் பண்ணவன் இப்போ 7:30 ஆயிடுச்சு, சாரி 7 மணி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சஃபீர் தூங்கிட்டான். ஃபோன் வந்து சைலண்டில் போட்டானா என்னன்னு தெரில. அவனை பிக் பண்ணிட்டு இப்போதான் கிளம்புறோம். இப்போதான் லாகே ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பிளானிங் தான் கைஸ். நாங்கள் வந்து பிளானிங் போட்டே வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் இருக்குமா? 2 மாதமா நாங்கள் ஒரு பிளானிங் போட்டோம். அதாவது சும்மா பிளானிங் போட்டோம், கரெக்டாக போனோன்னு. அது 3 மணிக்கு தான் போகணும்னு நினச்சோம். இப்போ பாருங்க, நான் பிளானிங் போட்ட நானே தூங்கிட்டேன். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆயிடுச்சு. காலையில் 7 மணி ஆயிடுச்சு. இனி இவங்க வீட்டுக்கு போயிட்டு க்ளவுஸை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம். ஆனால் க்ளவுஸ் மட்டும் பார்த்துட்டேன். லாங் டிரைவ் போகிறனால கையில் வந்து அந்த கிரிப் இருக்காது, கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ க்ளவுஸ் எடுக்க போகிறோம். அப்படியே நம்ம போயிட்டு போகிற வழியில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணும்போது அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடிசியா கிரவுண்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த லொக்கேஷன்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர். எத்தனை ஹவர்ஸ்குள்ளே போகலான்னு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 14 minutesல போகலான்னு போட்டிருக்கு. நம்ம ஆக்டிவாக வச்சிருக்கனால 500 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் வண்டியை நாங்கள் நிறுத்திடுவோம். அப்போ தான் நாங்கள் வண்டியில் சேஃபாக போக முடியும், வண்டியும் சேஃபாக இருக்கும். அப்புறம் சென்னை போகிறதுக்கு 3 ரூட் இருக்குது பாருங்க. சேலம் ரூட் இருக்குது. நாங்கள் சேலம் ரூட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். வேலூர், திருச்சி 3 ரூட் இருக்குது. நாங்கள் சேலம் ரூட்டில் தான் போக போகிறோம். எங்கள் கணக்குப்படி இதில் கணக்குப்படி எத்தனை மணிக்கு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock போவோன்னு போட்டிருக்கு. ஆனால் எங்கள் கணக்குப்படி ஒரு 7 இல்லை 9 கூட ஆகலாம். நாங்கள் பொறுமையாக போக போகிறோம். ஏன்னா சேஃபாக லாங் டிரைவ்னால சேஃபாக போகணும், வண்டியும் சேஃபாக போகணும், நாங்களும் சேஃபாக போகணும். வாங்க நம்ம சேஃபாக ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அவினாசியோட ஃபர்ஸ்ட் டோல் கேட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் டோல் கேட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ அதை கிராஸ் பண்ண போகிறோம். அந்த ரோடை காமிக்கிறேங்க. நம்ம வண்டியை வந்து ஈரோட்டில் தான் நம்ம நிறுத்துவோம். வண்டிக்கு ரெஸ்ட்டு, நமக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி. இதே ஒரு கியர் வண்டினா அந்தளவுக்கு ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு கூட ரெஸ்ட் தேவையில்லை, ஆனால் வண்டிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணுங்க. ஏன்னா ஆக்டிவானால அந்த பெல்ட் எதாவது ஆயிரும், ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப. அதனால் நாங்கள் பார்த்து சேஃப்டியாக தான் போவோம். அதுவும் ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஹைவேஸில் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு லிமிட்டில் போவோம்.
நேரத்தில் வந்து நாங்கள் இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது 1.5 மணி நேரத்தில் வந்து நாங்கள் 100 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வந்து இதுவரையும் நான் ஓட்டினேன். அடுத்து வந்து பாசி ஓட்டுவோம். கைஸ் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வண்டி எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் வண்டிக்கு எங்களுக்கும். இப்போ நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த ஸ்டாப்பில் நிற்போம். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ் நம்ம ட்ராவலோட 3rd டோல்கேட் வந்திருக்கோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து சேலம் போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு டோல்கேட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே இப்போ வந்து டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சு எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த டோல்கேட்டில் மீட் பண்ணுவோம் கைஸ். செகண்ட் பெட்ரோல் பங்கு கைஸ். செகண்ட் பெட்ரோல் பங்க். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் 4 ரூபாய்க்கு அடித்தோம். இப்போ எவ்வளோ ஆகுது சார் கைஸ்? இப்போ பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடித்தோம். எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 350 ரூபாய்க்கு தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நாங்கள் சேலம் பைபாஸில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நிறுத்துற இடத்துல இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரில் வண்டியை ட்ராப் பண்ணுவோம். அப்போ இன்னும் கைஸ் நாங்கள் இன்னும் டீ பிரேக்கே நாங்கள் விடலை. இப்போ தான் லஞ்ச் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். டீ பிரேக்குக்கு நிறுத்துவோம். இன்னும் பாசித்தோட கோட்டா வந்து இன்னி வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். ஒரு நல்ல பிளேஸில் ஸ்டாப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து விடுவோம். சரி வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடிங்கிற லொக்கேஷன் இருக்கும். இங்கேருந்து சென்னை எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 300 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரம் வண்டியை ரெஸ்ட்டு போட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:05. இப்போ டைம் எவ்வளோ? வந்து 12:20. இப்போ 12:20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. இந்த வண்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவா 6Gல தான். இது வந்து வாட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு அவன் ஓனர் வந்து வச்சுருக்கான் பைக்கை. ஸோ 200 கிலோமீட்டர் ஓட்டினதில் வந்து எவ்வளோடா கஷ்டமாக இருந்துச்சு? உனக்கு எதாவது கஷ்டமாக இருந்துச்சா? சுத்தமாக இல்லை கைஸ். ஆனால் அங்கே வருங்க கைஸ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லி அதை நினச்சி போனால் 100 கிலோமீட்டர் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 520 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். அதில் வந்து இந்த 200 கிலோமீட்டர் போனதே தெரில கைஸ். அதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பெருசாக நினைங்க, பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சின்ன விஷயம்லாம் கிடச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில. ஸோ திங்க் பிக், ட்ரீம் பிக் அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இந்த க்ளவுஸ் வந்து சுத்தமாக எனக்கு வண்டி ஓட்டினாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கை வலி தான். இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வண்டி ஓட்டினதே தெரில. ஸோ க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 300 ருபீஸ் தான் வரும். ஸோ வாங்க கைஸ், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கள்ளக்குறிச்சியோட டோல், கள்ளக்குறிச்சியில் டோலுக்கு வந்துருக்கோம். நம்ம இப்போ எத்தனை டோல் தாண்டுறோம் பார்த்தீங்கன்னா 5வது டோல். இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம் இந்த டோலோட. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் தான் விட போகிறோம். இந்த 300 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு 1/2 மணி நேரங்கிறது ஒரு 1 மணி நேரம் நாங்கள் லஞ்ச் பிரேக் எடுப்போம். மலையில் இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது, டைம் உடனடியானதுனால நல்லா குழந்தைங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை எண்டில் உள்ள டோல்கேட்டு. நம்ம வந்து இப்போ 7வது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:10 ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் அந்த 300 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு கடையும் இதுதான் அங்கே நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா வண்டி வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ஹீட்டாகவும் இருக்குது. அதனால் வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை பண்ண போகிறோம். போகிற வழியில் கடை இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு விலாக அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. கைஸ் இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மொத்தமாக 290 ரூபா ஆச்சு. நாங்கள் ரெஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரம் எடுத்துருப்போமா, 1 மணி நேரம் எடுத்துட்டோம். இப்போ டைம் கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:15 ஆக போகுது.
3:10 அந்த 5 நிமிஷம் இப்போ பேசுறது கனெக்ட் பண்ணி 3:15 ஆக போகுது. நாங்கள் எப்படி ஒரு 300 கிலோமீட்டரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 200 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 7 மணிக்குள்ளே போயிடும் நான் நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. சஃபீர் நீ என்ன நினைக்கிற? எனக்கு வந்து ஒரு 8:30 9 கூட ஆகலாம். ஏன்னா சென்னையோட டிராஃபிக் பற்றி நல்லா தெரியும். சென்னை கிட்ட ரீச் ஆக சொன்னேன், ரூமுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். சென்னை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7 o'clock நான் நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஸ்டாப் இப்போ வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சஃபீர் தான் லாஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. லாஸ்ட்டு இல்லை லாஸ்ட்டு 500 அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தான் டிராஃபிக்கில் ஓட்டணும். ஆக மொத்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பெட்ரோல் அடிச்சிருக்கோம். பெட்ரோல் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 300 ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 400, செகண்ட் ஒரு 350, இப்போ ஒரு 300, மொத்தம் 1050 ஆச்சு. இப்போவே பெட்ரோலுக்கு 1050. எப்படி அடுத்த ரவுண்டு அடிக்க வேண்டியதாக இருக்கும். என்னோட கணக்குப்படி இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு எப்படி 1600 ஆகும், இல்லை 1300 ஆகும், 600 ஆகும், 1500 ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது லாஸ்ட்டில் தான் எங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு கணிப்பில் சொல்கிறோம். சரி வா. அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்குங்க. எங்களுக்கு வந்து கையில் வந்து எந்த ப்ராப்ளமே ஆகலை. எங்கள் கையெல்லாம் வலிக்கவே இல்லை. ஆக்சிலேட்டர் முறுக்கிறது, பிரேக்கை பிடிக்க எந்த இதுவும் தெரியல. அதே மாதிரி எதுக்கு இது போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கை ஃபுல்லாக டேன் ஆயிரும். சென்னை வரைக்கும் போகும்போது ஃபுல்லாக வெயில் அடித்து கையில் டேன் ஆயிரும். ஒன்று சஃபீர் மாதிரி ரைடிங் ஜாக்கெட் போட்டுங்க, இல்லாட்டி என்னை மாதிரி நான் கொண்டு வரல. அதனால் இந்த முன்னாடியே பிளான் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டேன். வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இது நம்ம ட்ரிப்போட 8வது சுங்கச்சாவடி, அதாவது டோல்கேட். எந்த டோல்கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி. இப்போ ரீசெண்டாக ஒரு தேர்தல் நடந்துச்சுல்ல, அந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னி வந்து 150 கிலோமீட்டர்ஸ் டு கோ. இன்னி 50 கிலோமீட்டர்ஸ் பாசி ஓட்டுவான். லாஸ்ட் 100 கிலோமீட்டர் நான் ஓட்டுவேன். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து 80 போகலாமாம்மா, நம்ம வண்டி இப்போ 60 போயிட்டுருக்கு. அவங்களே போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் ரோடு பார்த்தீங்களா குண்டும் குடியுமா வச்சுருக்காங்க. ஹைவேஸை வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுருக்காங்க. ஸ்பீடாக போகிற இடத்துல வந்து இப்படி குண்டும் குடியாக தான் எப்படி போகிறது. அண்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது சென்டரில் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஹைவேஸில் அங்கே தான் குண்டும் குடியுமா இருந்திருக்கும். அது மேலே தாரை போட்டு அப்படியே பேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இந்த வாரத்தில் அந்த வாரத்தில் அந்த மாதிரி எந்த மாதிரி டேமேஜுமே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் சென்டரில் போகும்போது பார்த்து போவோம், கரெக்டாக அந்த இடத்துல தான் குழி இருக்கும். இல்லாட்டி ரோடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், சேதாரமாக இருக்கும். இப்போ இன்னும் 100 கிலோமீட்டர் தாங்க. இப்போ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் வண்டி நிறுத்திட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சென்னைக்கு கிளம்புறது தான். இது டிராஃபிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போகிற வழி தான். நாங்கள் வேறு சேப்பாக்கத்துக்கு வேறு போகணும். சென்னை வரைக்கும் 500 கிலோமீட்டர், சேப்பாக்கம் எத்தனை கிலோமீட்டர் இனிமேல் தான் பார்க்கணும். உள்ளே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கணும். நாங்கள் போகும்போது எப்படி ஒரு 7 மணிக்கு மேலே ஆயிரும். கோயம்புத்தூர் டிராஃபிக்கே தாங்க முடியாது. சென்னை டிராஃபிக் எப்படி இருக்குமோ தெரியல. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எத்தனை மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா 4:50க்கு இந்த இடத்துக்கு வந்தோம். அப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ யார் ஓட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 கிலோமீட்டரு நம்ம சஃபீர் தான் ஓட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5:10க்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு போவோமான்னு தெரில. சென்னையோட டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில. அண்டு ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு எங்களுக்கு. நாங்கள் அதுக்காக தான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தோம். தூக்கம் வர மாதிரி இருந்தோம்னா அந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தோம். ஆக்சுவலி இது வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுப்பாங்க. நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்திருக்கோம். இனி போகிற இடம்ல டிராஃபிக்காக தான் இருக்கும். அப்படியே உங்களை நான் கவர் பண்றேன். லாஸ்ட் எண்ட்ல பட்ஜெட் எவ்வளோங்கிறத சொல்றேன். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக 10வது சுங்கச்சாவடி தான் லாஸ்ட் சுங்கச்சாவடி நான் நினைக்கிறேன். வரநூல் அப்படிங்கிற ஒரு சுங்கச்சாவடிக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டோலுக்கு முன்னாடி வர ரோடெல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லைங்க, குண்டும் குழியுமா தான் இருக்குது. பைக்கில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 60 மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வேற நீங்கள் ஸ்பீடால வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம ஆக்டிவா டயர் வேற சின்னதா, அதனால கொஞ்சம் உழப்புற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். நீங்களும் இந்த சுங்கச்சாவடிக்கு முன்னாடி ஒரு ரோட்ல பார்த்து வாங்க. அதே நைட் ரைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக வாங்க.
காலையில கூட தெரியுங்க குழி இருந்தா, ஆனா நைட்டெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதனால பார்த்து சேஃபா வாங்க. இனி டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சென்னையோட லாஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் மட்டும் டிராஃபிக் வந்து பயங்கரமா இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டா 50 கிலோமீட்டர் இருக்கு சென்னைக்கு. இந்த 50 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் ஃபுல்லுமே டிராஃபிக் தாங்க. இப்போ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி போறதா ரிஸ்க். பார்க்கல எவ்வளோ டயத்தில் நாங்கள் போய் ரீச் ஆகிறோம். சேப்பாக்கத்துக்கு தான் போகணும். பார்க்கல எவ்வளோ சீக்கிரத்தில் போய் ரீச் ஆகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து 500 கிலோமீட்டரு. 450 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் இல்லை. இந்த 50 கிலோமீட்டர்ல இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் சிக்னல் தாண்டணும். நீ வர சிக்னல்லாம் வரும்னு நினைக்கிறேன். டிராஃபிக்கும் அதிகமாகிட்டே இருக்குது. டைம் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிங்க. நல்ல டிராஃபிக் ஆகிற டைம் தான் இதெல்லாம். அதுவும் சென்னை வேற எவ்வளோ டிராஃபிக் இருக்க போதும் தெரியல. 7 மணியில் ஆனால் இன்னும் க்ரௌட் அதிகமாக தான் ஆகும். சொல்லும்போது டைம் வந்து 6 மணிங்க. 50 கிலோமீட்டர் இருக்குன்னு. ஆனால் இப்போ எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. அரை மணி நேரமாக எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 கிலோமீட்டர் தாங்க தாண்டி வந்திருக்கோம். அவ்வளோ டிராஃபிக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்குது சென்னைக்கு. மேப்பில் பார்க்கும்போது 37 கிலோமீட்டருக்கு நாங்கள் ரீச் ஆக வேண்டிய இடம். இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். ஆனால் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா, அதுலேருந்து நாங்கள் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்துக்கு ஸ்டேடியம்க்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு எத்தனை மணி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை மணி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7:50 ஆனிச்சு. நம்ம ட்ராவல் வேக் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் காலேஜில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதுவும் 7:50 தான். நாங்கள் நினச்ச மாதிரி 12 ஹவர்ஸில் இதை பாசிபிள் ஆக்கிட்டோம். அது எப்படி ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே கொல்லி ஹில்ஸ்லாம் 200 கிலோமீட்டரில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அதனால் லாங் ட்ரைவ் எங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அப்பப்போ ஏதாவது சின்ன ட்ராவல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அண்டு பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1250 ரூபா ஆச்சு என்னோட வண்டிக்கு. நீங்கள் கொண்டு வர வண்டியை பொறுத்து உங்கள் பட்ஜெட் அதிகமாகாமல் இல்லைன்னு தெரியும். அண்டு ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 700 தான் ஆனிச்சு. அப்போ நீங்கள் வரும்போது வந்து 2 ஹெல்மெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃப்னு நான் சொல்லுவேன். வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம், மழை பெஞ்சாலும் தப்பிச்சிக்கலாம். அண்டு வரும்போது வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் கண்டிப்பாக போட்டே வந்துடாதீங்க. லோயர் இல்லாட்டி ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி லோயரில் ட்ராக் பேண்ட் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறது. நல்ல வண்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜீன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 சென்னையில் போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ பார்ட் 2 வரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ஒரு ட்ராவல் கண்டென்ட் சந்திக்கலாம். பை பை, see you.